கடைசி கால சீயோன் ஊழியங்கள் மூலமாக தமிழ்நாட்டிலும் வட இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் இயங்குகிற 140 சபைகளிலே கடந்த 2014ஆம் ஆண்டு விழுப்புரம் மாவட்டம் நாகந்தூர் பகுதியிலும், மேல்மருவத்தூர் அகலி பகுதியிலும், பஞ்சாப் பகுதியிலே ஜலந்தரிலும் மற்றுமாக துபாய் பகுதிகளிலும், 2015ஆம் ஆண்டிலே குமரி மாவட்டம் ராளிக்கோணம் பகுதிகளிலும், திருப்பூர் மூலனூர் பகுதியிலும் மற்றும் சென்னை பெருங்காவூர் பகுதியிலும் கட்டப்பட்ட ஆலயத்தினுடைய பிரதேசத்தினுடைய சிறு நிகழ்ச்சிகளை நாங்கள் தொகுத்து கொடுத்திருக்கிறோம். இப்பொழுது கடந்த 2015 ஜூன் மாதத்திலே 25ஆம் தேதியிலே இடைக்கோடு பகுதியிலே சுமார் 25 ஆண்டுகளாக இயங்குகிற பழைய சபையானது பாஸ்டர் கார்லோஸ் அவர்கள் மூலமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவருடைய மறைவுக்கு பிறகு ஒரு பெரும் ஆலயமாக கட்டப்பட்டு இந்த நாளிலே பிரதிஷ்டை பண்ணப்பட்டு சுமார் 50க்கும் மேற்பட்ட ஊழியர்களும் திரளான பரிசுத்தவான்களும் ஸ்தாபனத்துடைய ஐக்கிய ஊழியர்களும் கலந்து கொண்டதோடு ஆண்டவருடைய ராஜ்யம் அங்கு ஸ்தாபிக்கப்படவும் ஊழியம் விரிவாக்கப்படவும் ஆண்டவர் மகா பெரிய கிரியையை இந்த பிரதிஷ்டை ஆராதனையில் நடப்பித்தார். அதனுடைய தொடர் நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். தொடர்ந்து எங்கள் ஐக்கியத்தின் மூலமாக அநேக ஊழியங்கள், ஆலயங்கள், வட இந்திய ஊழியங்கள் எழும்ப ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். முகம் மலர்ந்து கொடுப்பவரை கர்த்தர் நேசிக்கிறார். உற்சாக மனதுடனே கொடுத்திடுவோம். முகம் மலர்ந்து கொடுப்பவரை கர்த்தர் நேசிக்கிறார். உற்சாக மனதுடனே கொடுத்திடுவோம். வருத்தத்தோடல்ல, கட்டாயத்தால் அல்ல, இருப்பதை விருப்பமுடன் கொடுத்திடுவோம். வருத்தத்தோடல்ல, கட்டாயத்தால் அல்ல, இருப்பதை விருப்பமுடன் கொடுத்திடுவோம். விதை விதைத்திடுவோம், அறுவடை செய்வோம். விதை விதைத்திடுவோம், அறுவடை செய்வோம். முகம் மலர்ந்து கொடுப்பவரை கர்த்தர் நேசிக்கிறார். உற்சாக மனதுடனே கொடுத்திடுவோம். அதிகமாய் விதைத்தார் அதிக அறுவடை. ஏழ்மை நிலையில் இருந்து இன்று விடுதலை. அளவின்றி கொடுத்து செல்வர்களாவோ, அமுக்கி குலுக்கி மடியில் அளந்து போடுவார். விதை விதைத்திடுவோம், அறுவடை செய்வோம். விதை விதைத்திடுவோம், அறுவடை செய்வோம். முகம் மலர்ந்து கொடுப்பவரை கர்த்தர் நேசிக்கிறார். உற்சாக மனதுடனே கொடுத்திடுவோம்.